சாரி சார். எங்க காலேஜ் ஆர்த்தடாக்ஸ் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அலோவ் பண்றது கிடையாது. நாட் பாசிபிள். நோ. வணக்கம் ஆ மேடம். நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. நாட் பாசிபிள். ஓகே. வாங்க மிஸ்டர் கதிர். உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா மிஸ்டர் கதிர்? எங்க காலேஜ் லைப்ரரிக்கும் லேபுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். ஒருத்தரும் ஒன்றும் செய்யல. ஆனா பாருங்க, உங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்துருக்காங்க. பழனி, நம்ம சேர்பர்சன் நிர்மலா இருக்காங்கல்ல, ஆமா மேடம். அவங்கள வர சொல்லு. ஓகே மேடம். ப்ளீஸ் ஹேவ் இட். தேங்க்யூ மேடம். நீங்க யூஜி எங்க படிச்சதா சொன்னீங்க? கோயம்புத்தூர்ல மேடம். ஓ, குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங் மேம். இவர் மிஸ்டர் கதிர். வணக்கம் சார். இது நிர்மலா. காலேஜ்லயே ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு. ஓ ரொம்ப அடக்கமான பொண்ணு கூட. ம். அதான் சேர்பர்சனா போட்டிருக்கேன். அப்படியா? பிரின்சிபலா இருந்துகிட்டு நான் டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்காது. சோ as a சேர்பர்சன் நிர்மலா நீயே கொடுத்துரு. ஓகே மேம். மேம் நீங்களும் வாங்களே. நான் மேடம், இருக்குமா? ப்ளீஸ் மேம். வாங்களே ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். மேம் ஸ்மைல். தி ஸ்மைல் ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். Wish தேங்க்யூ. you all Thank you. the success மிஸ்டர் கதிர். தேங்க்யூ மேடம். ஐயோ மேடம், இவ்வளோ பணமா எனக்கா? என் படிப்புக்கு தேவையான பணத்தோட இதில் அதிகமாக இருக்கு. ஸோ இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாம். மிஸ்டர் கதிர், இந்த பணத்தை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணலாமா? அது உங்க இஷ்டம். ஓகே, தென் I'll do one thing. இது என் படிப்புக்கு தேவையான பணம், நான் வச்சுக்கிறேன். ம். இது உங்கள் காலேஜ் லைப்ரரிக்கும் லேபுக்கும் நான் கொடுக்குற டொனேஷனாக வச்சுக்கோங்க. ம், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க இது ப்ளீஸ். வாங்கிக்க சொல்லுங்க. மேடம் இங்க பாருங்க மேடம் ப்ளீஸ். மேடம் ஒன் மோர் ஸ்னாப், ஒன் மோர் ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க் யூ மேடம். பெரிய ஆளுங்க நீங்க. எங்க காலேஜ்க்கு டொனேஷன் கொடுத்து எங்களையே மிரட்டுறீங்க. சரி, தேங்க்ஸ் எல்லாம் பிரின்சிக்கு மட்டும் தானா? எங்களுக்குலாம் கிடையாதா? ஐயோ தெய்வங்களே, முதல் தேங்க்ஸே உங்களுக்கு தான். தனித்தனியாக சொல்ல முடியல. டைப் பண்ணி கொடுக்குறேன், நாளைக்கு நோட்டீஸ் போர்டில் போட்டுருங்க. வெறும் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட் தானேங்க, கொடுத்துட்டா போச்சு. Sure? அட, இதுக்கு போய் நம்ப மாட்டேன்றீங்களே. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? கன்ஃபார்ம்டா. அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னங்க ட்ரீட்டுக்கு என்னங்க இவ்ளோ பில்டப்? சும்மா கேளுங்க. கேட்டுருவேன். சரி கேளுங்க ப்ளீஸ். நிஜமா அட கேட்டுருவேன். கேட்டு தொலைங்க. பெருசா ஒண்ணு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் லவ் பண்ண போதும். ஏங்க ஜோக் பண்ணாதீங்க. வாங்க கோ குடிப்போம். ஹலோ, 1 minute. This is not a joke. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏங்க என்ன பார்த்து முழுசா 2 நாள் ஆல அதுக்குள்ளே லவ் பண்ண சொல்றீங்க. பின்ன ஜோக்குன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? கதிர் பார்த்த உடனே வரதுக்கு பேர் தான் காதல். அதுக்கு 2 நாள் 2 வாரம் 2 மாசம் டைம் எல்லாம் கிடையாது. Really I love you கதிர். ஓகேங்க, ஆனா உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு காஃப் லவ். நீங்க மீட் பண்ண ஆளுங்கள நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். அதனால இது சின்ன அஃபெக்ஷனா கூட இருக்கலாம்ல. ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியல. நிஜமாவே உங்களை லவ் பண்றேன். ஒரு பொண்ணு வலிய வந்து லவ் சொல்றதால அவ கெட்டவ நினைச்சு ஒதுக்கிராதீங்க ப்ளீஸ். சேச்சே, நான் அப்படி நினைக்கலைங்க. அப்ப என்ன பிடிக்கல அதானே? இங்க பாருங்க, பிரச்சனை அது இல்ல. நீங்க கொடுக்குற டொனேஷன் படிக்கிறவன் தான் நான் இருக்கிற சூழ்நிலையில உங்களை மட்டும் இல்ல எந்த பொண்ணுமே இப்ப லவ் பண்ண முடியாது. எனக்குன்னு ஏகப்பட்ட கடமையும் பொறுப்பும் இருக்கு. ஸோ லவ்வுக்கு சான்ஸே இல்லை. லவ் பண்ற மனநிலையிலையும் நான் இப்ப இல்ல. கதிர், நீங்க ஒரு செல்ஃபிஷ்னு எனக்கு தோணுது. உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்ல, அஃபெக்ஷன் தான். நான் உங்களை சீரியஸா லவ் பண்றேன்னு எப்படி புரிய வைக்கிறது? வெரி சிம்பிள். எனக்கு இன்னும் படிப்பு முடியறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வேலை எப்போ கிடைக்கும் தெரியாது. அது வரைக்கும் உங்களுக்கு என் மேல லவ் இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து சொல்லுங்க, நான் கன்சிடர் பண்றேன். நல்லா கேளுங்க, அப்போ நான் லவ் பண்றேன்னு சொல்ல யோசிக்கிறேன்னு தான் சொல்றேன். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. ஓகே, நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.